வணக்கம் அத்தை. இங்க தானே வச்சிருந்த, எங்க போச்சு? மீனா, எல்லாரும் வந்தாச்சு, பூஜையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? வர்ஷினி எங்க காணோம்? வர்ஷு, வர்ஷு, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? வா வர்ஷு, எவ்வளவு டைம் ஆகுது? வா. எவ்வளவு நேரம் வர்ஷு? ஏன் இவ்வளவு லேட்? என்னாச்சு? அதெல்லாம் எடுக்க கூடாது இசை. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அம்மா, அப்பா எனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தாரு, அத காணோம்மா. அது எப்படி கிடைக்கும்? நெக்லஸ காணோமா? என்ன சொல்ற? நல்லா பாத்தியா? டேபிள் மேலதான் வச்சிருந்த. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், ஆனா அதுக்கப்புறம் காணோம். வசதியான வீட்ல அக்கா வாக்கப்பட்டிருக்கா, ஆனா தங்கச்சி நாத்தனார் நகையை திருடி போட்டுட்டு வரா. என்ன குடும்பமோ. சித்தி, நீங்க என்ன பேசுறீங்க? உங்க பொண்ணா இருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா? ஏன் பொண்ணு எதுக்கு அடுத்தவங்க நகையை திருட போறா? இது என்னோட நெக்லஸ் தான், சத்தியமா இது என்னோடதுதான். அவதான் அவளோடதுன்னு சொல்றாள்ல, இப்ப எதுக்கு எல்லாம் பிரச்சனை பண்றீங்க? வர்ஷினி, நீ போய் நல்லா தேடி பாரு. கண்டிப்பா அந்த நெக்லஸ் உன் நெக்லஸா இருக்காது. எப்படி சொல்றீங்க? இது என் அப்பா எனக்கு ஆசாசையா வாங்கி கொடுத்த நெக்லஸ். அதே மாதிரி நெக்லஸ இவ எப்படி போட்டிருக்க முடியும்? சரி, இது தேனோடதானே வச்சுப்போம், இருக்க கூடாதா? வாய மூடு. உனக்கு என்ன தெரியும்? இது அவளோடதானே வச்சுப்போம். எங்க பில் எடுத்து காட்ட சொல்லு. என்னவோ வர்ஷினிக்கு வாங்கி கொடுத்த அதே நெக்லஸ் மாதிரியே இவளுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. திருட்டு கழுதைங்க. இதுக்குதான் அத வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்கிறது. சித்தப்பா, என்ன, நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே. வர்ஷினிக்கு வாங்கி கொடுத்த நெக்லஸ் உன் தங்கச்சி கழுத்துக்கு எப்படி போச்சு? இல்ல, இது ஏன் நெக்லஸ் தான். வாய மூடு. எதுக்கு பொய் மேல போய் பேசிட்டு இருக்க? தமிழ், முதல்ல உன் தங்கச்சியை வெளியில போக சொல்லு. வந்திருக்கிறவங்க எல்லாரும் அசிங்கமா நம்மள பாத்துட்டு இருக்காங்க. அத்தை, சத்தியமா இது என்னோட நெக்லஸ் தான். மாமா தான் எனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு. மச்சான், அவளை காப்பாத்துறதுக்காக பூசி முழுகாதீங்க. நீங்க போய் சொல்றதால அவளை இப்ப காப்பாத்தலாம், ஆனா அவங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணதான் போறாங்க. திருண்ண கையும் பொய் சொன்ன வாயும் சும்மா இருக்காது மச்சான். இவங்களை எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டதே தப்பு. நம்ம குடும்பத்து பேரையும் கெடுத்துட்டு போயிருவாங்க. நிறுத்துங்க மச்சான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீங்க, நடக்கிறதே வேற. உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி என்னங்க தெரியும்? நீங்களும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்கல்ல, வெண்பா மேல திருட்டுப்பள்ளி போடுவீங்களா? நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அத நம்பாம நீங்க பாட்டுல பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க, நீங்க எதுக்குங்க அவளுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தோம்? கேளு. ஏன் நான் வாங்கி தரக்கூடாதா? தமிழ் இந்த குடும்பத்துக்கா என்னென்னவோ பண்ணிருக்கா. அவ குடும்பத்து பொண்ணுக்கு ஏன் நான் நெக்லஸ் வாங்கி தரக்கூடாதா? அந்த உரிமை எனக்கு இல்லையா? அவளும் இந்த வீட்டுல ஒரு பொண்ணுதான், அவளும் என் மருமக தான். இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நம்ம போய் தேடி பார்க்கலாமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். இது ஒரு முந்திரி கொட்டை. அப்படி என்னங்க உங்களுக்கு அவ மேல அவ்வளவு பாசம்? அவ என்ன நீங்க பெத்த பொண்ணா இல்ல உங்க ரத்த பந்தமா? தமிழ் எனக்கு மருமகன்னா
அவ தங்கச்சி எனக்கு மருமக தானே. அவ குடும்பம் என் குடும்பம் மாதிரி தானே. வர்ஷினி தேன்மொழி ஒரே வயசு பிள்ளைங்க. இவளுக்கு ஒண்ணு செய்யும் போது அதை பார்த்து அவ ஏங்க மாட்டாளா? அதனாலதான் அவளுக்கும் சேர்த்து வாங்கினேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதே மாதிரி தானே வர்ஷினி நெக்லஸ காணோம்னு சொன்னா. இவ அதே மாதிரி நெக்லஸ போட்டுட்டு வந்தா. பாக்கும்போது எங்களுக்கு என்ன தோணும்? நீங்க இந்த குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் காட்டுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இல்லாதப்பட்டவங்க காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரி, நகை நல்லா இருக்குன்னு திருடிடுச்சுங்க போல அப்படின்னு நாங்க சந்தேகப்பட்டோம். இதுல எங்க தப்பு ஒண்ணும் இல்லையே. போதும், நிறுத்துங்க. ஏய், என்ன ஓவரா சவுண்ட் விடுற? இப்ப என்ன நடந்து போச்சு? மச்சான், இன்னொரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். போதும் மாமா. என் தங்கச்சி இங்க வந்ததும் போதும், அவ அவமானப்பட்டதும் போதும். தேன அக்கா, வா போலாம். வாய்ஸை தமிழ் தமிழ் சிஸ்டர், தமிழ் தமிழ் சிஸ்டர். தமிழ் தமிழ் சிஸ்டர். இங்க பார் தமிழ், தெரியாம நடந்த விஷயத்துக்காக இப்படி அவசரப்பட்டு கோச்சிட்டு கிளம்பலாமா? இந்த மாமா மேல உங்களுக்கு உரிமை இல்லையா? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. ஆமா சிஸ்டர், எங்க அப்பா ஒரு புத்தி கேட்டவர். அவர் பண்ணதெல்லாம் தப்பு தான். அதுக்காக இப்படி வீட்டை விட்டுலாம் போகாதீங்க சிஸ்டர், ப்ளீஸ். ஜனாமா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. சிபி தம்பி இருந்திருந்தா கூட இப்படி நடந்திருக்காது. எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. என்ன பண்றது? அழாத தேனு. யாருமே என்ன இப்படி திருடின்னு சொன்னதே இல்ல முத்தம்மா. அங்க அத்தனை பேர் முன்னாடி எனக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க. அப்படியே உடம்பெல்லாம் கூசுது முத்தம்மா. அம்மு, என்ன பண்ற நீ? பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லுவன்னு பார்த்தா நீ துணிமணிலாம் எடுத்து வச்சிட்டு இருக்க.